இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மடலில் தெரிவித்திருக்கிறார். அந்த மடலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் மீது அளவிட முடியாத அன்பும் பாசமும் கொண்டிருக்கும் என் அருமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார பயணத்தை நிறைவு செய்யும் தருணத்தில் இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர் துடிப்புடன் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக வலுவடைந்து உள்ளதைக் கண்டு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் பலமுறை புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து ஒரு எளிய தொண்டனாக நான் தேர்தல் பயணங்களை மேற்கொண்டதற்கும் இந்த முறை கழகத்தின் பொதுச் செயலாளராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டதற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை கவனித்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி தலைமையில் நாம் செயல்பட்டு வந்தபோது நம்மை வெற்றி சிகரத்திற்கு அழைத்துச் செல்ல அந்த மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களுடைய மக்கள் செல்வாக்கை பார்க்கும்போது எதிர்ப்போர் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை என ஒரு கவலை இல்லாத இளைஞனைப் போல நாம் தேர்தல் பணிகளை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு வேறுபாடு அனைவரது நடவடிக்கைகளிலும் தெரிகிறது. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சட்டமன்றத்தில் சிங்கமாக கர்ஜித்தாரே நம் அன்பு தாய். அந்த தாயின் சபதத்தை நிறைவேற்ற நான் உழைப்பேன், உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சபதம் கொண்டு கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் லட்சிய உணர்வோடு உழைத்து வருவதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் கண்ட மிகப்பெரிய வித்தியாசம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களில் ஒருவனாக ஒரு சாதாரண தொண்டனை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகத்துடைய பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்களே, மெழுகாய் உருகி ஓடாய் உழைத்துக் கொண்டு உணர்வு பொங்க நம் பின்னால் ஓடி வருகிறார்களே என்று ஒவ்வொரு இரவும் என் இதயம் தாங்கோனா நிகழ்ச்சியில் தள்ளாடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என் கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வழியும். அந்த அன்புக்கு, அர்ப்பணிப்புக்கு, கொள்கை பிடிப்புக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் இறைவா என்று கலங்குவேன் என்றும் நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். கழகத்தை கட்டி காத்து சுயநலக் கூட்டமிருந்து வட்டமிடும் கழுகாக அபகரிக்க நினைக்கும் நாசக்கார சதியிலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி வெற்றி முகத்தில் இரட்டை இலையை அமர வைக்க எனக்கு சக்தி கொடு ஆண்டவனே என்று நான் வேண்டியும் விழுந்து வணங்கியும் நான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். கழக உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை நம்பலாம். உங்கள் நம்பிக்கை எதுவும் வீணாகாது. உங்களுக்காக இங்கே ஒரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற மக்களவையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தைப் போலவே மிகப்பெரிய கட்சியாக நாம் அமர்ந்திட உங்கள் உழைப்பும் கவனமும் இந்த கடைசி நாட்களில் தேவைப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். ஏராளமான ஊழல் பணத்துடனும் தேர்தல் நிதியாக திரட்டிய பெரும் பண மூட்டைகளுடனும் தீய சக்தியான திமுக தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கிறது. 40 தொகுதிகளிலும் விடியா திமுக அரசினுடைய அராஜக போக்கும் அக்கிரம செயல்களும் மெல்ல மெல்ல தலை தூக்க தொடங்கிவிட்டன. தங்களுக்கு ஆதரவாக சில தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களையும் வைத்துக் கொண்டு நமது இயக்கத்திற்கு எதிராக வகை வகையான பொய்களை, அவதூறுகளையும் பரப்ப தொடங்கிவிட்டார்கள். நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளை ஏமாற்றி வளர்க்கும் முயற்சியில் தோற்று நிற்பார்கள். அவர்கள் நம் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இந்த வயலில் இருந்து கலைகள் எல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு அருமையான வெள்ளாமைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் மக்களை திரித்தாளும் சூழ்ச்சியில் இறங்கி நம்மை பற்றி பொய் பிரச்சாரம் செய்வதையே தங்களின் முழு நேர தேர்தல் பிரச்சாரமாக கொண்டிருக்கிறது. நமது இயக்கத்தை பிளவுபடுத்த அவர்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகளை முறியடித்து இன்று நாம் ஒன்றுபட்டு வலுவுடன் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வன்முறை வெறியாட்டங்களையும் வடக்கே இருந்து ஏவப்பட்ட விஷ அம்புகளை ஆளும் கட்சியில் இருக்கும் அதிகார மமதையில் நடத்தப்படும் அருவருக்கத்தக்க ஏற்பாடுகளையும் 1972 கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். இத்தகைய கோடைத்தனங்களை தாண்டித்தானே எண்ணற்ற வெற்றிகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பற்றி அறியாத பாரதிய ஜனதா கட்சி சில திடீர் தலைவர்களுடைய ஊக்குவித்து நம்மை சீண்டி வருகிறது. அந்த கட்சியும்
அதன் நியமன தலைவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் ஆற்றலும் தொண்டர்களுடைய பலமும் என்ன என்பது தெளிவாக உணர்ந்து கொள்ள இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் வண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் தயங்காமல் செயல்படுங்கள் என்று தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நாம் பம்பு சண்டைக்கு போவதில்லை, ஆனால் வந்த சண்டையை விடுவதில்லை. நாம் அமைதியை நாடுபவர்கள், ஆனால் நமது அமைதியும் சாந்தமும் வீரத்தின் வேறு வடிவங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நம்மை சீண்டி பார்க்கும் இந்த சிற்றறிவு மனிதர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சில ஊடகங்கள் பத்திரிகைகளையும் மிரட்டி தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கும் மத்திய மாநில ஆளும் கட்சிகள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு கருத்து திணிப்பை தேர்தலுக்கு தேர்தல் நடத்திக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கருத்து கணிப்புகள் அவருடைய கற்பனை என்பதையும் கள நிலவரத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு காட்டியுள்ளன. இந்த கருத்து கணிப்பு வஞ்சக முயற்சிகள் நம்மை சோர்வடைய செய்யும் என்று எதிரிகள் பகல் கனவு காண்கிறார்கள். ஆனால் தேர்தல் களம் நமக்கு சாதகமான நிலையில் இருப்பதும் நாம் அனைவருக்கும் தெரியும். 8 திசைகளிலும் நம் வெற்றி முழக்கம் ஒலிக்கிறது. அந்த வெற்றியை சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளாக மாற்றி தொடர்ந்து உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் நமது அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஈடுபாடும் பல மடங்கு இருக்க வேண்டும். துவளாமல், அஞ்சாமல், அயராமல் வெற்றி ஒன்றே நம் இலக்காக கொண்டு தேர்தல் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு இன்னும் சில நாட்களே உள்ளதால் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக தொண்டர்களும், கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் தேனீக்களைப் போல இரவு பகல் பாராமல் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதோடு வாக்காளர்கள் இல்லங்களுக்கு நேரில் சென்று கழக ஆட்சி காலங்களில் மக்கள் நலனை ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை எடுத்து கூறியும் விடியா திமுக ஆட்சியில் மக்கள் சந்தித்து வரும் பல்வேறு இன்னல்களையும் மற்றும் தேசிய கட்சிகள் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளை போல் புறக்கணித்து இருப்பதையும் மக்களிடம் எடுத்து கூறியும் தமிழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும், கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் செய்திட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விழிப்புடன் பணியாற்றுவோம், வெற்றி மலர்களை கொய்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இருவருக்கும் காணிக்கை மாலைகளாக சூடுவோம். வெற்றி நமதே, 40 நமதே, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்வோம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த மடலில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.